ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு சமையலுக்கு தேவையான மரக்கறிகளை எங்கட தோட்டத்திலேயே பறிப்போம். ஒரு மரத்துல கொஞ்சமா பச்சை மிளகாய் காய்ச்சிருந்தது. 4-5 பச்சை மிளகாய் அதுல முதல்ல பறிச்சு கொண்டேன். வாசனைக்காக கருவா மரத்திலிருந்து 2 கருவாயிலையும் பறிச்சு கொண்டேன். ரம்பையில இதுவும் போட்டா நல்ல வாசமா இருக்கும். அதுலயும் 2 பறிச்சு கொண்டேன். அடுத்ததா கறிமிளகாய். கறிக்கு தேவையான கறிமிளகாய் கொஞ்சம் மரத்துல காய்ச்சிருந்தது. அதுலயும் தேவையான அளவு முத்தின காயா பார்த்து பறிச்சு கொண்டேன். இது ஒரு கொச்சி வகை. இந்த கொச்சி மரம் வானம் பார்த்த கொச்சி இல்லாட்டி காணங்கொச்சின்னு சொல்லுவாங்க. இந்த மரத்துல நிறைய காய் காய்க்கும். இத ஒரு மரம் நின்றாலே எங்களுக்கு 2-3 வருஷத்துக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த கொச்சிக்காய் பயங்கர உரைப்பா இருக்கும். ஒரு கொச்சிக்காய் போட்டாலே அவ்வளவு உரைப்பா இருக்கும். அடுத்ததா கொஞ்சம் கருவேப்பமில்ல, அது எங்கட வீட்டை இருக்கிறது நல்ல வாசம். அதுலயும் சமையலுக்கு தேவையான அளவு பறிச்சு கொண்டேன். இன்னைக்கு சமையலுக்கு தேவையான எங்கட தோட்டத்துல இருந்து பறிச்சது இவ்வளவுதான். இது போன்ற பல வீடியோவை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.